இப்போது அந்த கடன் வாங்குற நபர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விபத்துலையோ இல்லை கால சூழ்நிலையோ தவறுதலாக இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கேஸை வந்து எப்படி ஹேண்டில், அதுக்கு இன்சூரன்ஸ்னு எதாவது கவர் ஆகுமா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீகலர் வந்து அதுக்கு பேண்ட் வராங்க. இப்போ அவங்க லீகலர் யாருன்னா மனைவி, மகள், மகன் யாராக இருந்தாலும் வந்து சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொத்துக்கெல்லாம் வாரிசுன்னு வராங்களோ கடனுக்கும் அவங்க வாரிசு தான். நான் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தது தான். ஒருத்தர் அவரோட கப்புலாக செக்ஸ் வச்சுக்கலான்ட்டு அவங்க ஒரு காண்டம் ஒன்று வாங்குறாங்க. அது வந்து அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னன்சி ஆகிடுறாங்க. இதுக்கு ரீசன் வந்து அந்த காண்டம் தான் சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அவங்க வந்து அதை தான் யூஸ் பண்ணாங்கன்றது என்ன ப்ரூஃபு? வாங்கினாருன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது, அவர் யூஸ் பண்ணாருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃபு? ஒரு கம்பெனியை பிளாக்மெயில் கூட பண்ணலாம்ல. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம உதாரணம் ஹோல்சேல் கடைலாம் போனீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாகவே விற்பாங்க. நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் ஒரு சில கடைகளில் எம்ஆர்பி ரேட்டு தராமல் அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாவோ இல்லை 10 ரூபாவோ கூடுதலாக போட்டு விற்பாங்க. ஸோ சமீபத்தில் நான் இது நேர்லேயே ஃபேஸ் பண்ணேன். சைதாப்பேட் போல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா எக்ஸ்ட்ராவே விற்கிறாங்க. எதுக்கு 2 ரூபா வைக்கிறீங்கன்னா, கரண்ட் பில்லாம் நாங்கள் எதில் கட்டுவோம், இதில் தான் நாங்கள் கட்ட முடியும்ன்றாங்க. அப்போ அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கான அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா வாங்குறதுன்றது பனிஷபிள். கண்டிப்பாக பனிஷபிள். நீங்கள் பில்லு அதுக்கான பில்லு அவங்க போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே கன்சியூமரில் போடலாம். வணக்கம் சார். வணக்கம் திரு லிங்கன் சார். நீங்கள் இப்போது ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி நம்மளோட இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கேஸ், அதை பற்றி தான் மெயினாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கன்சியூமர் லா, அது மேலே மக்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குன்ட்டு ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? சார், இங்கே பொறுத்த வரைக்கும் கன்சியூமர் லா வந்து மக்கள்கிட்ட அவ்வளோ அவேர்னஸ் வந்து கம்மி தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 1986 தான் வந்து போடுறாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து போடுறாங்க. இப்போ 2019 தான் வந்து அது ரீபில் பண்ணுறாங்க. ஸோ வந்து மக்கள்கிட்ட வந்து கன்சியூமர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு கம்மி தான். இது எந்த வகையில் ஒரு அவேர்னஸாக கொண்டு போகலான்ட்டு அட்வொகேட்டாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சார், நாளடைவில் வந்து எல்லாருமே வந்து எஜுகேஷனல் பீப்புளாக ஆகிட்டு வராங்க. ஸோ நாளடைவில் வந்து எல்லாருமே வந்து போகிற காலத்தில் வந்து கற்றுக்குவாங்க சார். இந்த கடந்த வருஷமாக நீங்கள் ஃபேஸ் பண்ண கன்சியூமர் கேஸுன்னு ஏதாவது இருக்கா? அதை பற்றி சொல்ல முடியுமா? சார், கன்சியூமர் கேஸஸ் நாங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டு தான் இருப்போம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்சியூமர் கேஸ் வந்து ஃபார் ஓன் பர்பஸ் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கன்சியூமர் ஆக்ட் வந்து பொருந்தும். ஃபார் பப்ளிக் யூஸ்க்காக வாங்குறவங்களுக்கு வந்து கன்சியூமர் வந்து ஆக்ட் வந்து பொருந்தாது, எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. ஓகே, புரியுதுங்களா? கேசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்குது சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து அவங்க யூட்ரல் ஆப்ரேஷனுக்காக ஒரு இதுக்கு வந்து போகிறாங்க. அந்த யூட்ரல் ஆப்ரேஷன் வந்து பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க யூரினரி பிளாடரையும் வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இதனால் என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக அந்த யூரின் போகிறது பிரச்சனை இருந்துட்டு வருது. ஸோ வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு, அந்த கிளினிக்கில் போய் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஃபர்தராக அவங்க வந்து அது வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரில. ஸோ அவங்க வந்து இன்னொரு கிளினிக் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணும் போதும் அவங்க இதில் வந்து எல்லாமே வந்து தெரிய வருது. இதில் வந்து யூரினரி பிளாடரை வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணும் போது வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்க வந்து அதுக்கான ரிப்போர்ட்டும் வந்து தராங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு இவங்க வந்து கன்சியூமருக்கு போகிறாங்க. கன்சியூமருக்கு போகும்போது ஷி ஹேட் சக்சீட். அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸான 1.5 lakhs வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து 5 lakhs வந்து காம்பன்சேஷனாக வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. கன்சியூமர் கோர்ட் போகும்போதோ வித் ப்ரூஃபோடு தான் வந்து போக முடியும். வித்தவுட் ப்ரூஃபோடு போய் யாருனாலும் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் ஃபைல் பண்ணுறான்றது முடியாது. இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து சரியில்லை. ஸோ கன்சியூமரில் வந்து நம்ம ஃபைல் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து கூட அப்ளிகேஷனும் ஒன்று சேர்த்து போடணும். ஸோ அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்டு செக் பண்ணிவிட்டு கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆர்டர் பாஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ யார் ஆப்போசிட் பார்ட்டிஸ்? கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆப்போசிட் பார்ட்டிஸ் தான். ஆப்போசிட் பார்ட்டிஸ் யார்? மேனுஃபேக்சரரா? அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து அப்பியர் ஆகணும். அவங்க வந்து அப்பியர் ஆகி அவங்க வந்து அந்த ரீசனை வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க, இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இஃப் அவங்க சொன்னது ரைட்டாக இருந்ததுன்னா, அட்மிட்டபிளாக இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் ஆகுமே தவிர, அதர்வைஸ் கன்சியூமருக்கு வந்து ஃபேவராக வந்து ஆர்டர் வரும். ஓகே, இப்போது நான் இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தது தான். ஒருத்தர் அவரோட கப்புலாக செக்ஸ் வச்சுக்கலான்ட்டு அவங்க ஒரு காண்டம் ஒன்று வாங்குறாங்க. அது வந்து அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னன்சி ஆகிடுறாங்க. இதுக்கு ரீசன் வந்து அந்த காண்டம் தான் சொல்லி ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து கோர்ட்டு எப்படி அதை எடுத்துக்கும்? இந்த மாதிரி கேஸ்லாம் ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்குள்ளே கொண்டு போவாங்களா? சார், கோர்ட்டுக்குள்ளே இது வந்து கொண்டு போகிறது வந்து
இது வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? அந்த கேஸில் வந்து அவங்க சக்சீட் இல்லை ஆனாங்களா? அதுதான் இப்போ அவர் என்னன்னா வாங்கின அந்த பில்லு வச்சிருக்காரு, ரைட், ஓகே. ப்ளஸ் அதில் இருக்க அந்த கவர் அது வச்சிருக்காரு, அந்த பாக்ஸ் வச்சிருக்காரு, எக்ஸ்பைரி டேட் எல்லாமே இருக்கு. பட் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சியே நடந்திருக்கு, அந்த டெஸ்ட் ரிசல்ட்டையும் காட்டுறாரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அக்செப்டபுளாக இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன், அந்த கேஸில் அவங்க சக்சீட் ஆனாங்களான்னு எனக்கு தெரியாது. என்னோட பாயிண்ட் என்னென்னா, அவங்க வந்து அதை தான் யூஸ் பண்ணாங்கன்றது என்ன ப்ரூஃபு? வாங்கினாருன்றதுக்கு ப்ரூஃப் இருக்குது, அவர் யூஸ் பண்ணாருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃபு? இவர் கம்பெனியை பிளாக்மெயில் கூட பண்ணலாம்ல. அப்போ ஒரு ப்ரூஃப்னா கோர்ட் எந்தெந்த மாதிரியான ப்ரூஃபை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கும் இந்த மாதிரி கன்சூமர் கேஸில்? சார் கன்சூமர் கேஸில் இப்போ வந்து இப்போ ஒரு ஏசி வாங்குறீங்க சார். இப்போ ஏசி வந்து சரியாக ஒர்க் ஆகலை, வி ஹவ் டு சென்ட் எ மெயில் டு தி கம்பெனி. அவன் வந்து ஒரு சர்வீஸ் பர்சன் அனுப்புவான். சர்வீஸ் பர்சன் சார்ஜ் பண்ணுறானோ இல்லையோ, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பில்லு தருவான். ஃபர்தராக திரும்பவும் வந்து அந்த ஃபால்ட் வருது, நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம், அவன் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ளை பண்ணிட்டேன், இது வந்து அன்ட்ரேட் ப்ராக்டிஸு, ஸோ வந்து நீ வந்து இது பண்ணு, எனக்கு வந்து மாற்றி கொடு, இதனால் நான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறோம். அவன் வந்து ஏதோ ரிப்ளை பண்ணல, இல்லை ஏதோ மாற்றியும் சொல்லி கொடுக்குறான். இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறோம் தெரியுங்களா? அப்போ போகும்போதோ நான் சொன்ன மாதிரியே தான், ஏற்கனவே வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்கினோம்னா யூ கேன் சக்சீட். ஓகே, வித் காம்பன்சேஷனோட. அதாவது இப்போது கன்சூமர் ரைட்ஸில் இந்தந்த விஷயங்கள்லாம் அடங்கும். அது இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பைக் ஒன்று வாங்குறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா 5 years வாரண்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்லி ஷோரூமில் எனக்கு கொடுத்துட்றாங்க. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஒரு கோளாறு வந்துடுது. நான் சர்வீஸ் சென்டர் கொண்டு போகும்போது அது மிஷினோட ஃபால்ட்டு, இது வந்து வாரண்ட்டியில் எதுவும் கவர் ஆகாதுன்றாங்கல்ல. இது எல்லாமே கன்சியூமர் ரைட்டில் நான் போய் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார் அவன் வந்து உங்களுக்கு வந்து அவனோட அந்த இதுலேயே வந்து போட்டிருப்பான், அதை யாரும் வந்து சரியாக படிக்கிறதில்ல. எது எது வாரண்ட்டி, எது எது வாரண்ட்டியில் வராது, எது எதுக்கு மட்டும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டின்னு சொல்லி போட்டிருப்பான். அந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து அக்ரி பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம். அந்த கண்டிஷன் நம்ம அக்ரி பண்ணி வாங்குறதுல வந்து நீங்கள் போக முடியாது, புரியுதுங்களா? அவன் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து கொடுப்பான், இப்போ இன்ஜினு இதுக்குன்னு கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டு அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்பராக அந்த இன்ஜினியர் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா, சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா சக்சீட் ஆகலாம். ஓகே, அப்போது இதை பற்றின அவேர்னஸ் வந்து ஷோரூம்லேயே ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு வராங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துடணுன்றீங்க சார். ஒரு பொருள் வாங்கும் போதே வந்து எவனோ நீங்கள் சரியில்லைனா கன்சியூமர் போங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டான். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இதெல்லாம் வாரண்ட்டியில் கவர் ஆகும், இதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்ற ஒரு ஓரியன்டேஷன் கொடுக்கணுன்றது ஒரு அட்வைஸ். கண்டிப்பாக அது எல்லாமே இருக்கும். ஓகே, நம்ம வாங்கும் போதே ஒரு புக்கு வந்து ஒன்று தருவான், ஒரு சின்ன ஒரு புக்கு ஒன்று தருவான், கேட்லாக் மாதிரி ஒரு புக்கு தருவான். நம்ம வண்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எது எது அண்டர் தி வாரண்ட்டி, எது எது அண்டர் தி வாரண்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம உதாரணம் ஹோல்சேல் கடைலாம் போனீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாகவே விற்பாங்க, நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் ஒரு சில கடைகளில் எம்ஆர்பி ரேட்டு தராமல் அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாவோ இல்லை 10 ரூபாவோ கூடுதலாக போட்டு விற்பாங்க. ஸோ சமீபத்தில் நான் இது நேர்லேயே ஃபேஸ் பண்ணேன். சைதாபேட் போல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா எக்ஸ்ட்ராவே விற்கிறாங்க. எதுக்கு 2 ரூபா விற்கிறீங்கன்னா, கரண்ட் பில்லாம் நாங்கள் எதில் கட்டுவோம், இதில் தான் நாங்கள் கட்ட முடியும்ன்றாங்க. அப்போ அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கான அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா வாங்குறதுன்றது பனிஷபிள். கண்டிப்பாக பனிஷபிள். நீங்கள் பில்லு அதுக்கான பில்லு அவங்க போட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே கன்சியூமரில் போடலாம். ஓகே, ப்ராப்பர் பில்லு வித்தவுட் பில்லு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னு வைங்களேன், அவன் இந்த வேலைக்கு தான் கொடுத்தோன்னு சொல்லுவான். என்ன ப்ரூஃப் இருக்குது? அதான் இப்போ நம்ம ஜிபேல தானே பே பண்ணுறோம். ஜிபேல நீங்கள் வேறு தான் வாங்கினீங்கன்னா கூட 2 ரூபாய்க்கு ஓகே 2 சாக்லேட் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாமே ஒரு லூப் ஹோலாக வச்சு அந்த முதல்ல சார் நான் டிஃபென்ஸாக வந்தேன்னா நான் தான் சார் சொல்லுவேன், அவர் ஒன்லி வாட்டர் பாட்டில் வாங்கலை 20 ரூபாய்க்கு, ஓகே 2 விக்ஸ் வாங்கினாரு, அதுக்கும் சேர்த்து தான் அமிச்சாருன்னு சொல்லுவேன் சார். ஓகே டன். டிஃபென்ஸ் எடுக்கிறது எப்படினாலும் எடுக்கலாம், கம்ப்ளைண்ட் எடுக்கிறது எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி டிஃபென்ஸும் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு தான் பில்லு இல்லைனா உங்களுக்கு கிளியராக வந்துடும். இவர் பர்ச்சேஸ் பண்ண ஒரு வாட்டர் பாட்டிலு 20 ருபீஸு பில்லில் வந்துடும், அதில் அவன் 22 ருபீஸ் போட்டுருந்தானா நீங்கள் போடலாம். ஓகே, இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்னு இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் வந்து டைரெக்டாகவும் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணலாம், இல்லை ஒரு அட்வொகேட்டை வச்சும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம், புரியுதுங்களா? அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும் போதோ அதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் தகுந்த மாதிரி வச்சுருக்கணும். சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி போனேன் வாங்கினேன்னு சொல்லி போட்டால் தட் நாட் எ வேலிட். அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்பர் ஆகலாம், பட் ஆனால் அதுக்கான நீங்கள் வாங்கினதுக்கான பில்லு, அவரை சர்வீஸ் கூப்பிட்டதுக்கான ப்ரூஃபு, அவங்க சரியாக செஞ்சு தராதுக்கான ப்ரூஃபு,
இதனால் நீங்கள் எவ்வளோ மன உடைச்சலாம் நீங்கள், புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட வச்சு தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ண முடியும், புரியுதுங்களா? இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்து நம்ம ஃபைல் பண்ண முடியும். அதை வந்து கோர்ட் வந்து ஃபோரம் வந்து டேக்கன் ஆன் ஃபைலம் எடுத்துகிட்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு, புரியுதுங்களா? அப்போ ஆப்போசிட் பார்ட்டியாக வந்து மேனுஃபேக்சரர் வருவார். இப்போ எந்த கம்பெனியில் வாங்குறாங்க, இப்போ ஒரு ஏசி வாங்குறாங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் எங்கேயா வாங்குவாங்க, ஏதாவது லிமிட்டடில் அவங்களுக்கும் சேர்த்து, பிகாஸ் நான் ஜாயின்ட் ஆஃப் பார்ட்டி வந்துடக்கூடாது, புரியுதுங்களா? அவன் வந்து நான் சொல்லுவான், நான் வந்து மேனுஃபேக்சரர் கிட்ட வாங்கி தான் விடுத்தேன், நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவான். வாட் எவர் இட் இஸ், அவன் வந்து சொல்கிறது சொல்லிட்டோம், எல்லாத்துக்கும் மேனுஃபேக்சரர் தான் வந்து பொறுப்பு, புரியுதுங்களா? அதனால் அவங்களுக்கு நோட்டீஸ் போவோம், அவங்களுக்கு ஃபோரம் வந்து ஒரு டைம் தரும், நீங்கள் வந்து பதில் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் ஃபைனலாக தான் வந்து ஆர்டர் போடுவாங்க. கம்ப்ளைண்ட் வந்து யாருனாலும் ஃபைல் பண்ணலாம், த்ரூ பார்ட்டி இன் பர்சன் கூட ஃபைல் பண்ணலாம், த்ரூ அட்வொகேட்டாகவும் ஃபைல் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சந்தித்த ஒரு சவாலான கன்சியூமர் கேஸ் அப்படின்னா அதை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்ல முடியுமா? சார், இப்போ பில்டரு ப்ரமோட்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க, புரியுதுங்களா? அவங்க கூட இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டித்தரும் போது அப்படி கட்டித்தரோம் இப்படி கட்டித்தரோம் வந்து சொல்கிறாங்க, இந்த இது போடுறான் அந்த இது போடுறோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க ஃபினிஷ் பண்ணி ஒரு கன்சிடர் டைம்லேயும் தர்றதில்ல, ஏதாவது வந்து ஒரு ஃபால்ட் வந்து வைக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கன்சியூமருக்கு போனால் இப்போ கன்சியூமர் ஃபோரம் வந்து அவங்களுக்கு ஃபேவராக வந்து கொடுத்துருக்காங்க நான் பார்த்ததில். அது இல்லாமல் என்ன, இப்போ இந்த மெடிக்கல் சொன்னல, மெடிக்கலு, மோட்டார்ஸு, ஏசி, டிவி, இது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போது 2015 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முகலிவாக்கம் கட்டிடம் வந்து இடிஞ்சு விழுந்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதை பற்றி நியூஸ் அப்போ நல்லா வைரலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதில் வீடு வாங்கினவங்களோட நிலமெல்லாம் என்னன்றது இப்போ என்னன்னு கூட தெரியல. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு நியாயம்ன்றது கன்சியூமர் மூலிமா கிடைக்குமா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்த நம்பி தான் போய் வாங்குகிறோம், பில்டர்ஸ் எல்லாருமே நமக்கு நீங்கள் சொன்னபடி இப்படி தான் கட்டி தருவாங்கன்ற ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்து அதை மாரிலாம் நம்ம கட்டிடுறோம். சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாதி பேர் வந்து போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ எதுவோ வாங்குறதுனா போயிட்டு அதை ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி ஒரு ப்ராப்பராக அட்வொகேட்டுக்கிட்ட பார்க்குறது 110% தான். ஓகே, புரியுதுங்களா? 190% கட்டுறாங்களா, பார்க்குறாங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்களா, போய் வாங்கிடுறாங்க. எல்லாமே ஜனுனாவும் இருக்காங்க, புரியுதுங்களா? சில இதில் வந்து அவங்களுக்கு வந்து மனசு திருப்தி ஆகலைன்னா வந்து இதாகுதுல்ல. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து ப்ராப்பர் அக்ரிமெண்ட்டு ப்ராப்பர் எல்லாத்தையும் போட்டு பண்ணாங்கன்னா இந்த நிலமை வந்து யாருக்குமே வராது. ஓகே, புரியுதுங்களா? அவங்களோட குட்வில் எப்படி இருக்குது, பின்னாடி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ப்ரொமோட்டர் குட்வில் எப்படி இருக்குது, அந்த ப்ரொமோட்டர் வந்து வெள்ளி எஜுகேட்டடா, இவர் வந்து ஆர்கிடெக்டா, இவர் இன்ஜினியராக, நல்லா ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணியிருக்காங்களா, நல்லா இன்ஜினியருங்களாம் இவங்க இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கணும். நம்ம இப்போ வந்து யாரும் அப்படி பார்க்குறது கிடையாது. ஏன்னா இவங்க ஆடு கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்க, 6 லட்ச ரூபாவில் வீடு வான்னு சொல்கிறாங்க. அங்கே போனோன்னு வந்து மனசை ஒரு இழுக்கிறது தானே, புரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்காம ஜனங்களுக்கு எல்லாருக்குமே சொந்த வீடு வாங்கினா ஒரு ஆசை வரும், ஜஸ்ட்டு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அது பொசிஷன் கையிலுக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு லேட் ஆகுது, என்ன பண்ண முடியும்? ஓகே, அப்போ மக்களுக்கும் ஒரு அட்வொகேட்டுக்கும் என்ன மாதிரியான உறவு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தவிர்க்கப்படும்? அதாவது இப்போது ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனாலே அவர் ஃபீஸ் அதிகமாக கேட்பார், அவர்கிட்ட போனாலே நாட்கள் இழுத்துட்டே இருப்பாருன்னெலாம் சொல்கிறாங்கல்ல சார்? அப்படி கிடையாது சார், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ்னு இருக்குது சார் கோர்ட்டில். அந்த ப்ரொசீடிங்ஸ் மாரி நாங்களும் போக முடியாது, புரியுதுங்களா? சட்டமாக அதுக்கு மாரி போக முடியாது. இப்போ கோர்ட்டில் ஒரு வழக்குன்னு தாக்கல் செஞ்சல் போனால் அது வந்து ஒருத்தர் சம்மன் போயிட்டு வர்றதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது, அந்த சம்மன் போயிட்டு தான் வந்து வரணும், அதுக்கு வரைக்கும் பொறுத்து தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ எதிர் மனிதர் யார் எதிரியாக இருக்காரோ அவர் வந்து பதில் போடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. கோர்ட்டில் வந்து ஒருத்தர் போட்டார்னா ஒருத்தர் கேஸை மட்டும் கோர்ட் பார்க்க முடியாது, புரியுதுங்களா? 100க்கு ஆயிரக்கணக்கான லிட்டிகன் இருக்கான், எல்லாமே கோர்ட்டு முன்னாடி சமம் தான், எல்லாரையும் வரிசையில் தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணால் அவங்களுக்கு உண்டான நியாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், புரியுதுங்களா? அதே மாதிரி அட்வொகேட்ஸு ஏன் பார்க்கணும், ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதால தான் இன்றைக்கி வந்து கோர்ட்டில் வந்து இவ்வளோ கேஸ் இருக்குது, புரியுதுங்களா? எல்லாம் ப்ராப்பர்ட்டி ஒழுங்காக பார்த்து வாங்கினாங்க, ஒழுங்காக பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வரணும்னு அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? இன்றைக்கி அட்வொகேட்ஸ் வந்து போராடுறான்னா அவனுக்கு மட்டும் போராடல, சொசைட்டிக்காக தான் அவன் வாதாடுறான், அவன் சொந்த பிரச்சனைக்காக எவனும் போகல, புரியுதுங்களா? சொந்த பிரச்சனைக்கு எந்த அட்வொகேட்டும் போகல, கிளைண்ட்டுக்காக தான் வந்து போகிறான், புரியுதுங்களா? ஃபீஸ் வாங்குறான்னு அட்வொகேட்டுக்கிட்ட பார்க்காம ஏதாவது ஒரு தவறுதலான ப்ராப்பர்ட்டி வாங்கி டபுள் டாக்குமெண்டேஷன் வாங்கி கடைசியில் பிரச்சனை மாட்டிவாங்க, பணத்தை விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டே போய் ஒரு அட்வொகேட் கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கொடுத்து பார்க்குறதுக்கு என்ன கஷ்டம்? அது யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும். சரி, எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ இந்த கடன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செக் மோசடி, அதுக்கப்புறம் ஒரு நபர் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வாங்கிட்டாரு, திருப்பி நான் கேட்கும் போது தரல, இப்படின்ற கேஸ் எல்லாமே நடக்குதுல்ல. என்ன ப்ரொசீஜர் சார் இதில் இருக்கணும்? ஒரு கடன், இப்போ நான் ஒரு நபருக்கு ஒரு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்? பண்ணால் ப்ராப்பராக வந்து அவர்கிட்ட டாக்குமெண்டேஷன்
பண்ணிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட கடன் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ அவர்கிட்ட வந்து கடன் கொடுக்குறீங்க, ஒரு சம்திங் ஒரு 10 lakhs கொடுக்குறீங்க. இப்போ அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மார்ட்கேஜ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அந்த மார்ட்கேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே. ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் வந்து ஈஸியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அவர் நமக்கு தெரியாமல் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 லட்சம் கடன் கொடுப்பாங்க, 2 லட்சம் மட்டும் மார்ட்கேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து சட்டம் மூலயமா அவங்க ரிகவரி பண்ண முடியும்னா கூட அந்த 2 லட்சம் தான் பண்ண முடியும். ஏன்னா 10 லட்சத்துக்கு அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்காது. ஓகே, புரியுதுங்களா? எதுக்குன்னா அவங்க வந்து ஃபீஸ் கட்டணும், ஏன்னா அது வந்து பர்சன்டேஜ் கணக்கு. இப்போ இத்தனை பர்சன்டேஜ்னா இத்தனை பர்சன்டேஜ் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஓல்டு இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அந்த ஓல்டு வந்து அவங்க வாங்குறவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. அவனுக்கு ஒரு சூழ்நிலை மாறுற பட்சத்தில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை ஆகி போச்சுன்னா அவன் கோர்ட்டுக்கு போனானா அவனே கோர்ட்டுக்கு போயிட்டு நான் இந்த பணத்தை கட்டுறேன், என்னை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகலாம். கடன் வாங்கணும்னு கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ வந்து அவன் 2 லட்சத்துக்கு தான் போவான். இவர் சப்போஸ் அவன் தரலை, எனக்கு 10 லட்சம்னா இவர்கிட்ட ப்ரூஃப் இருக்காது, அந்த 2 லட்சத்துக்கு தான் போக முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து மார்ட்கேஜ் பண்ணாங்கன்னா பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லைனா செக்கு, புரியுங்களா? செக்கு வாங்கணும். செக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 month தான் வேலிடிட்டி, 3 months தான் வேலிடிட்டி. இப்போ செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா வித்தின் 30 daysக்குள்ளே ஃபைல் சென்டர் நோட்டீஸு, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது செக் கேஸுக்குன்னு. அப்படி இல்லைனா அவங்ககிட்ட வந்து ப்ரோ நோட், புரியுதுங்களா? ப்ரோ நோட்டுன்ற பட்சத்தில் வந்து அது வந்து 3 years வேலிடி. அவங்க என்றைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி தராங்களோ அன்னிலேருந்து 3 years வேலிடிட்டி. உங்களுக்கு 3 years மேலே நீங்கள் போயிடுச்சு, இப்போ 2021 கொடுத்தாரு, 2021 போய் நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிங்கன்னா பார்டு பை லிமிடேஷன் நீங்கள் வந்து போட முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதை அந்த 3 yearsக்குள்ளே அந்த ப்ரோ நோட்டுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ இப்போ ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து ரிகவரி ஷூட், மணி ரிகவரி ஒரு ஷூட் ஒன்று போட்டிங்கன்னா சக்சீட் பண்ணலாம். அது வந்து ட்ரையல் நடக்கும், அது வந்து ட்ரையல் நடக்கும். அவன் வந்து என்ன டினை பண்ணுவான், நான் வந்து வாங்கலை, நான் திரும்ப கொடுத்துட்டேன், ப்ரோ நோட்டை வாங்காமல் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவான். ப்ரோ நோட்டை வாங்காமல் போயிட்டான், அதெல்லாம் வந்து ட்ரையலில் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அது வந்து கண்டெஸ்ட் பண்ணி கோர்ட் வந்து டிசைட் பண்ணோம் கொடுக்க வேண்டியது இருக்கா இல்லையான்னு. இப்போ வந்து ரிகவரி பண்ணுறதுக்கு மெயினானதுன்னா ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன். இப்போ ப்ராப்பர்ட்டி மேலே வாங்குறீங்களா, பக்காவாக ரிஜிஸ்டர் பண்ணி மார்ட்கேஜ் பண்ணி வாங்கிக்கிங்க. இல்லை ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கினீங்களா, ப்ரோ நோட்டு செக்கு வந்து என்றைக்குமே வந்து இதுக்கு வந்து கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இப்போ நான் கடன் வாங்குறேன், இந்த செக்கை வச்சுக்கோ, நான் ஒரு வருஷத்தில் திருப்பி தரலாம், இந்த செக்கை போடுன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், அது வந்து செக் கேஸுக்கு வராது, ப்ரோ நோட்டு வரும், செக்கு வந்து வராது. இதை கட் பண்ணிக்கலாம், அதை கட் பண்ணிவிடுங்க. செக்கு வந்து வராது, ஏன்னா செக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு கொடுக்குறான். நான் கொடுக்கலனா போடுன்றத. ஸோ அவன் இஷ்யூ 1 year பேக் நீ லேட்டஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி போடுவேன், அதனால் அது வராது. சரிங்களா? இப்போ வந்து அவனே வந்து நான் என் பணத்தை தரேன், இப்போ கடன் கொடுத்துக்கிட்டு கேட்குறாரு, திரும்ப கேட்குறாரு. அப்போ வந்து நான் பண்ணுறான், சரி நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு வந்து பணத்தை தரேன்னு சொல்லிட்டு செக் ஃபில் பண்ணி தரான். செக் ஃபில் பண்ணி தரி போடுறான்ல, அப்போ வந்து பவுன்ஸ் ஆகும் போது அவர் வந்து செக் பவுன்ஸ் போட்டு ரிகவரி பண்ணலாம். இப்போது அந்த கடன் வாங்குற நபர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விபத்துலையோ இல்லை கால சூழ்நிலையோ தவறுதலாக இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கேஸை வந்து எப்படி ஹேண்டில், அதுக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது கவர் ஆகுமா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லீகலர் வந்து அதுக்கு பேண்ட் ஆவாங்க. இப்போ அவங்க லீகலர் யாருன்னா மனைவி, மகள், மகன், யாராக இருந்தாலும் வந்து சிவில் கேஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொத்துக்கெல்லாம் வாரிசுன்னு வராங்களோ கடனுக்கும் அவங்க வாரிசு தான், அவங்ககிட்ட கிளைம் பண்ணலாம். அதான் சொல்கிறேன், இப்போ கடன் வாரிசுன்னு நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு தானே அவங்க போட்டிருக்கணும்னு சொல்கிறீங்க. மேபி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமலே அந்த கடனை வாங்கிறாரு, ஆனால் ஃபைனலாக இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ். ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து வீடு வாங்கி வச்சுருக்காரு, பொண்டாட்டி பிள்ளைங்கள் தெரியாமல் வீடு வாங்கி வச்சுருக்காரு, இறந்துடுறாரு, எப்படி இருந்தாலும் வீடு அவங்களுக்கு தானே வருது, அதே மாதிரி. இப்போ இந்த கடன் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பாதிக்கிற விஷயமாகவே இருக்குது. இதுவும் இல்லாமல் இப்போ கோர்ட்டுன்னு போகும்போது அவங்களுக்கான அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலதாமமும் ஆகிடுது. இதில் கஷ்டத்தில் இருக்கவங்க என்ன மாதிரியான விஷயத்த பண்ணால் இதுலேருந்து தப்பிக்கலாம்? கடன் வாங்குறவங்கள கேட்குறீங்களா? கடன் வாங்குறவங்க கடன் வாங்குறவங்க கடன் வாங்குறவங்களை பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனாக எல்லாத்தையும் வாங்கினாங்கன்னா அவங்க தப்பிக்க எதுலேயுமே முடியவே முடியாது, எப்பயுமே வந்து தப்பிக்க முடியாது. என்றைக்காக இருந்தாலும் வந்து அவங்க கடனை வந்து கொடுத்து தான் ஆகணும். அதுக்கான இது வந்து ஏறிக்கிட்டே தான் போவான் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ ஒரு பேங்க்லேயே நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட சரி, அவன் எப்படி விட்டு போவான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு, அவனால் விட்டு போக முடியாது. இப்போ ஒரு பொருள் மேலே கடன் வாங்குறீங்கன்னா, இப்போ அந்த பொருளை வந்து இப்போ ஒரு வீடு மேலே கடன் வாங்குறீங்க, அந்த வீடை வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்து சர்ஃபாசி ப்ரொசீடிங்ஸ் போவாங்க. ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு அந்த வீடை வந்து ஏலத்துக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க சேல் நோட்டீஸ் கொடுத்து ஆக்ஷன் விடுவாங்க, ஆக்ஷன் விடுவாங்க. அவங்க ரிகவரி பண்ணுற வழி அவங்க பார்ப்பாங்க, குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டு அவங்க பண்ண தான் செய்வாங்க. உங்கள் கஷ்டத்துக்காக கோர்ட்டும் சரி
ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்பராக ஃபினான்ஸ் கம்பெனியும் சரி ப்ராப்பராக நடத்தின யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒன்று அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் கணக்கு கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க ப்ரொசீடிங்ஸ் வந்து லீகல் ப்ரொசீடிங்ஸ் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க லீகல் ப்ரொசீடிங்ஸை ஹோல்ட் பண்ண முடியாது, ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஒரு எக்விடாஸ்ன்ற மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 2014-15 அந்த வெள்ளப்பெருக்கில் அப்போது வந்து பார்த்திங்கன்னா மகளிர் குழுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து அந்த மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அது ஒரு 3 மாதம் கழித்து தரணுன்ற மாதிரி காலத்தாவணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அம்பத்தூர் பகுதியில் சொல்கிறேன், அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா வெள்ளம் தண்ணி வந்ததுனால அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் வர வருமானன்றது இல்லாமல் போயிடுச்சு. அதுலேருந்து ரிக்கவரி ஆகிறது ஒரு 6 மாதம் ஆயிருக்கு. அதுக்கான அமௌண்ட் தரேன்னு சொல்லி அவங்க மேலே எல்லாமே கேஸுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த மக்கள் வந்து என்ன பண்ணியிருந்தால் இது வந்து தப்பிச்சிருக்கலாம். அதாவது லீகலாக சொல்கிறேன். இப்போது அவங்க வந்து இயற்கையின் சீற்றமாக தான் அவங்களால தர முடியல, அவங்க வேணும்னே தராமலாம் இல்லை. இவங்க அந்த என்ன பண்ணிடணும், அந்த ப்ரைவேட் பேங்க்குன்றதால வந்து அவனால் வந்து ஒரு ஆர்டர் வந்து தனியாக பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நாளைக்கு அந்த கடனை எல்லாத்தையும் ஏற்றுட்டு போக முடியாது. புரியுதுங்களா? ப்ரைவேட் ஃபைனான்ஸில் இது வந்து அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேயோ இல்லை ரிசர்வ் பேங்க்கிட்டேயோ யார்கிட்டையோ ஒரு அப்ரோச் பண்ணி அவங்க ஏதாவது ஜிஓ பாஸ் பண்ணாங்கன்னா மட்டுமே அதுலேருந்து இது பண்ண முடியுமே தவிர மற்றபடி பேங்க் நடவடிக்கையிலேருந்து அவங்க இதுவே பண்ண முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து கொரோனா டைம்லாம் ஆர்டர் போட்டாங்க, வாடகை தரணும், கோர்ட்லேயே ஆர்டர் போட்டாங்க, வாடகை எல்லாமே வாடகை இருக்குங்க, வாடகை தந்து தான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. யாரும் வந்து வாடகையும் வந்து விட்டு தரல, எல்லோரும் வாங்கினாங்க. 100ல் ஒரு 5% ஒன்றா வாடகையை விட்டு கொடுத்துருப்பாங்க, மிச்சம் எல்லாருமே வந்து வாடகை வாங்க தான் செஞ்சாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சம்பளம் வந்தது, ப்ரொஃபஷனலிஸ்ட் யாருக்கும் சம்பளம் வரல. இன்றைக்கி இருக்கிறதுல வந்து 20% தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மிச்சம் 80% எல்லாம் வெளியே ஓடினா தான். பட் ஆனால் இபி பில்லேருந்து வாடகைலேருந்து எல்லாம் கொடுக்க தானே செஞ்சோம், யாராவது விட்டு கொடுத்தாங்களா? கவர்மெண்ட்டும் வந்து இபி பில்லு வாடகை நம்ம எல்லாம் கட்ட தான் செஞ்சோம். ஸோ அது மாதிரி வந்து அது சரிங்களா? ஓகே சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள்லாம் பொறுமையாக இருந்து பதில் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. ஓகே.